ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்க ஐயா. அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க. அது சொல்லியிருந்தீங்க, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்க கமெண்ட் நிச்சயமா. செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. கண்டிப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான். கண்டிப்பா. அதனால தான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓப்பன் டாக்காக இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய 16 ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி, குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, குடும்ப பெண்கள், அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வலர்கள், ஆண் பெண் இருபாலரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும், நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும், எப்படி தீர்க்கறதுக்கு வழிமுறைகளை சொல்லணும், என்ன மாதிரியான தானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள், இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களா நிறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டா விசிட் பண்ண இடம். உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க. எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் கொடுக்கணும். கொடுத்து அந்த கோவில், ஆலயங்கள், பரிகார முறைகள், தோஷம், சாபம், கோபம், குலதெய்வ சாப கோபம், முன்னோர்கள் சாப கோபம், பெண் சாபம், பிராமண சாபம், கோ சாபம், இடதோஷம், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாம மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதுக்கான எங்க போனா எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க, 12 ராசி மட்டும் தெரியும், இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிச்சிட்டோம். 4வது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதுவும் இனி ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. நிறைய பேர் அதுவும் ஐடியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரமாதம். இப்பதான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி, அவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தோம். அது கடைசியா போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவா சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஒன்றும் தெரியாம வந்தாங்க, இங்கிருந்து போகும்போது அடிப்படையை கத்துக்கிட்டாங்க, பலன் சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்யூட் தானே? ஆமாங்க. அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க சொல்லிடுறீங்க. ஆமாங்க. மக்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். நிறைய பேர் ஜோதிடர் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டுருக்கீங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பிளானிங். நீங்க போடுகின்ற திட்டம் ஏன் சரியாக நடப்பதில்லை, அதுக்கு ஜாதக ரீதியாக ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இது. என்னோட வீடியோவில் கண்டிப்பா 10 நிமிடத்துக்கு குறைவாக தான் இருக்கும். ஆனா நிறைய சப்ஜெக்ட் அதில் பேசியிருக்கேன். அது நிறைவா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும்னு நான் நம்புறேன்.
ஏன்னா ஒரு 15-20 நிமிஷம் வளவளா கொலகொலா தேவையில்லாத விஷயங்களை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே போல சிம்பிளா சொல்லணும், நச்சுன்னு சொல்லணும்னு நான் நினைப்பேன். என் ஆசை அது. அதனால இந்த சேனலுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நிறைய நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகும். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்புல அந்த பிளானிங், திட்டத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல திட்டம் அப்படின்னு குறிக்கக்கூடிய பிளானட் யாருன்னா சூரியன். பாவகங்கள்ல 5ஆம் பாவகம், அத திட்டத்தை சொல்லும். ஒருத்தர் பக்காவா திட்டமிட்டு பக்க பிளான் பண்றாருன்னா அவருக்கு 5ஆம் பாவம் வலுத்திருக்கும், இல்லைன்னா சூரியன் வலுத்திருக்கும். இல்லைன்னா அவர்களால் திட்டமிட முடியாது, அவர்கள் திட்டத்தில் குளறுபடி ஆகும். இதுல திட்டம் நிறைவேறவே இல்லை, திட்டத்துல பிளானிங்ல மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு, திட்டம் எனக்கு நிம்மதியை தரல, நான் போடுற திட்டம் எதுவுமே நடக்கல, போராட்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஜோதிட ரகசியங்கள் உங்களுக்கு அந்த ஜாதகத்துல இருக்கு. அதையும் சொல்லி தந்துடுறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் திட்டம் நிறைவேறாம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சூரியன் உங்க லக்னத்திலிருந்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அவர் 6, 8, 12 மறைஞ்சிருக்காரான்னு பார்த்துக்கணும். சரி, திட்டத்துல கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா யாருக்கெல்லாம் உங்க 5ஆம் அதிபதியோ சூரியனோ இல்ல 5ஆம் அதிபதி நின்ற வீடோ திதிசூன்யமாக இருக்கிறதான்னு பார்த்து, இவங்களுக்கு திட்டம் போடுறது நடக்காது, இல்ல திட்டத்தில் தோல்விகள் வரும். இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க சார். ஓப்பனா உங்களுக்கு இந்த சேனல் வழியா சொல்றேன், உங்க ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ ஆமா, நம்ம போடுற திட்டம் நடக்காம போறதுக்கு இதெல்லாம் காரணமோ, அப்ப இது பண்றதுக்கு என்ன பண்ணணும், வலிமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிற உங்களுக்கு நாலேஜ் கிரியேட் ஆகும். அதுக்காக இதை நான் சொல்றேன். அப்ப திட்டம்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம், கிரகங்கள்ல சூரியன். அப்ப சூரியன் திரிசூன்யம் அடையக்கூடாது, 6, 8, 12 மறையாம இருந்தா நல்லது. இயற்கையாகவே ராகு கேதுவோட சேராம இருந்தா அந்த திட்டம் நல்லபடியா நடக்கும். சூரியனோ 5ஆம் அதிபதியோ ராகு கேது கூட சேர்ந்தோ ராகு கேது நட்சத்திரத்துல நின்றுட்டாலோ அந்த திட்டம் நிலையில்லாது, சரியில்லாது. நான் ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்குதப்பா, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றோமா இல்லைங்களா? அததான் இந்த திட்டங்கள்ல சொல்றோம். ஒருத்தருக்கு சிம்ம லக்னம், அவருக்கு சூரியன் கன்னியில 2ஆம் இடத்துல, அது ராகு கூட சேர்ந்து இருக்கு. செவ்வாய் மிதுனத்துல இருந்து பாதகாதிபதி பாக்குறாரு. அப்ப இவர் போடுற திட்டம் எப்படி இருக்கும்? அந்த செவ்வாய் பாதகாதிபதியா மட்டும் இல்லாம திரிசூன்ய வீட்டில இருந்து பாக்குறாரு. அப்போ இவர் போடுற திட்டம் சரியில்லை. இவர் நிறைய புலம்புறாரு. சார், நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, எனக்கு புரியல சார், நான் கரெக்டா தான் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன், அது தவறா போய் முடியுது. அதே போல லக்னாதிபதி சூரியனாக சிம்ம லக்னமா இருந்து சூரியன் நீசமாயிட்டாலும் இவங்க திட்டத்தை நம்ம தான் கரெக்டா பண்றோம்னு நினைச்சு பூராமே தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க மைண்ட்ல ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும், அது எல்லாத்துக்கும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு இவரு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்லை. திட்டமிடுறதுக்கான கிரகம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, நீசமாயிருச்சு, வக்ரம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சு, போராட்டமா இருக்குன்னா நீங்க திட்டத்தை ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். அதே போல ஏதாவது ஒரு டைப் பண்றீங்க, லெட்டரு, ஒரு மெயில் பண்றீங்க, ஒரு 4 தடவை படிச்சு பார்த்துட்டு அனுப்பணும். ஓகே சார்னு நம்ம போடுறோம் வாட்ஸ்அப்ல, அது ஓகே சாருக்கு பதிலாக SI ஆருக்கு பதிலாக SIT போட்டுடுறாங்க. அந்த 6 T எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால தப்பா போட்டுருவாங்க, சிட்டுன்னு வந்துடும். என்னடா நமக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா மன உளைச்சல் ஆயிரும் அவங்களுக்கு, மெசேஜ் ரிசீவ் பண்ணவங்களுக்கு. அப்ப பார்க்கணும், அங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கும்னு சொல்ல வரேன். அப்ப திட்டம் கரெக்டா இருக்கும். பாதகாதிபதி 5ஆம் அதிபதியோட தொடர்பு வரக்கூடாது, சூரியனும் பாதகாதிபதியும் தொடர்பு வரக்கூடாது. 5ஆம் அதிபதிக்கும் சூரியனுக்கும் 5ஆம் வீட்டிற்கும் ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. இல்லைன்னா இவங்க போடுற பிளானிங்ல திட்டங்கள்ல சிறப்பு இருக்காது. ஒரு திட்டம் பிளான் பண்ணி, உதாரணத்துக்கு கார் வாங்கலான்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன் சார், அது ஒரு 4 லட்சம் 3 லட்சம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு டியூப்க்கு எடுக்கலான்னு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் டைவர்ட் ஆகி
வேற ஒரு விஷயத்துக்கு அந்த பணம் போயிடும். இதை செக் பண்ணி பாருங்க, 100% கரெக்டா இருக்கும். சார், அனுபவம் இல்லாமல் நான் சொன்னது அதை நான் ஆய்வு பண்ணாமல் இந்த சேனல்ல நான் பேசினதே இல்லைங்க. வராகி ஜோதிடம்ங்கிறது அது ஒரு ஜோதிடத்துக்கான ஒரு அற்புதமான சேனலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா அற்புதமா இருக்கும். நீங்க ஜோதிடர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு தொழில்முறை ஜோதிடரா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், இதெல்லாம் உங்களுக்கு பயன்படும். நீங்க ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி வச்சு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சூப்பரா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏதோ பிரபஞ்சம், நான் வணங்குற வாராகி, நவகோள்கள், சிவபெருமான், குருமார்கள், தாய் தந்தை ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் இப்படி பேச வைக்கிறது. நான் தான் ஜோதிலிங்கம், நான் தான் பெருசு, நம்மெல்லாம் யாரு தெரியுமில்லன்னு பேசினா அவ்வளவுதான், காணாம பண்ணிடும் பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சத்தின் சர்வதேச அடிமை, அவ்வளவுதான். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நான் தான் 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 தலை தூக்க முடியாது. 4.8 மில்லியன் இயர்ஸா இருக்கு இந்த பூமி, சூரியன். நம்ம அதிகபட்சமா 80, 90, 70 தெரியாது. அதெல்லாம் இறைவனின் தீர்ப்பு. பிறப்பு இறப்பு இறைவனின் ரகசியம். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? கண்டிப்பா பணிவா இருக்கணும், அன்பா இருக்கணும். துணிறதுக்கு வீரம், துணிறதுக்கு மனசு, எல்லாத்துக்கும் சீக்கிரம் வந்துடும். பணிகிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு செக்யூரிட்டி அவர் சார் ஒரு டோர் திறந்து விடுறாரு. அந்த சார் டோர் திறந்து விடும்போது ஐயா வாங்கங்கிறாரு. அப்படி வாங்கன்னு சொல்லும்போது, அவர் பணிஞ்சு வாங்கன்னு இப்படி சொல்லும்போது அவருக்கு எவ்வளவு மனப்பக்குவம் இருந்து அதை செய்வார். காசு இருக்கு, அவர் தொழில் எல்லாம் இல்லை. செக்யூரிட்டி சார் இப்படி வாங்க சார் அப்படின்னு இப்படி சொல்லி நம்மளை கதவு திறந்து விடும்போது அவர் எவ்வளவு மனப்பக்குவம் அடைஞ்சவராக இருப்பார். யோசிச்சு பாருங்க. அப்போ பிற மனிதர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி, அந்த திட்டங்கள் சரியா இருக்கணும் அப்படின்னா நல்லபடியா பிரார்த்தனைகளை நீங்க கொண்டு வரணும். அப்ப 5ஆம் இடத்துக்கான அதிபதி யாரு? காலபுருஷ தத்துவத்துக்கு சூரிய பகவான். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. மாத சிவராத்திரி அட்டன் பண்ணுங்க. மாத சிவராத்திரி அட்டன் பண்ணுங்க. சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது டைம் கிடைக்கும் போது ஒரு சண்டே அன்னைக்கு. இதெல்லாம் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறதுக்கு வளர்ச்சி. உங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த இறைப்பரிகாரங்களை எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்ய செய்ய உங்களுக்கு அந்த திட்டங்கள் நீங்க போடுறது பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். ஒரு வளர்ச்சி கட்டாயம் கிடைக்கும். அதனாலதான் பிரதோஷ வழிபாடு நிறைய அட்டன் பண்ணும்போது நான் நினைச்சது இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 90% பேர் சொல்லுவாங்க. மீதி 10 அவங்களுடைய கர்ம வினை. அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. 100க்கு 100 சொன்னாலும் சொல்லலாம். அது சிவனுடைய அதிசயம். அப்ப இப்படியெல்லாம் இருக்குங்க. பயன்படுத்தி நீங்களும் வாழ்வில் வளம் பெற என்னுடைய அன்பான ஆசீர்வாதங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.